பிரச்சாரம் மிக நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் நிச்சயமாக தென் சென்னையில் தாமரை வெற்றி பெறும். யார் என்ன சொன்னாலும் அந்த அளவிற்கு மக்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வருகை எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகிறது. ஒவ்வொரு குடும்பத்தையும் மத்திய அரசின் நல்ல திட்டங்கள் சென்று அடைந்திருக்கிறது. அதனால் அதிமுக திமுக ரெண்டுமே இப்போ பயப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மக்களோடு மக்களாக நான் நிற்கிறேன். தொடரட்டும். அவங்க பலம் என்னன்னு அவங்களுக்கே தெரியும். சும்மா பேசி பேசி என்ன பண்ண போறாரு? தாமரை நாங்க மதிக்கிறோம். தாமரை காலம் காலமாக பாஜகவின் சின்னமாக இருக்கிறது. அதனால் அது வெற்றி சின்னமாகவும் இருக்கிறது. தமிழ் மீது எந்த அக்கறையும் இல்லாத பாஜகவினர் தொடர்ந்து தமிழை வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுலாம் பொய் அப்படின்னு கனிமொழி இதை பற்றி சொல்கிறார்கள் என்றால் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. கலைஞர் தமிழ் மொழியை வளர்த்தாரோ இல்லையோ கனிமொழியை வளர்த்தார் அப்படின்னு. ஏன்னா தமிழ் மொழியே தெரியாம தமிழகத்துல படிச்சு உயர்கல்வி வரைக்கும் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழே தெரியாமல் உயர்கல்வி வரைக்கும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப அதை போட சொல்லுங்க, பரவாயில்ல, அதை ஆஃப் பண்ண சொல்லுங்க, போட சொல்லுங்க. அதனால் இன்றைய சூழ்நிலையில் தமிழை பற்றி அவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். தமிழ்ல தான் பார்லிமெண்ட்ல பேசலாம்னு இருந்த பிறகும் எத்தனை பேர் தமிழ்ல பேசுறாங்க? எத்தனை பேர் தமிழ்ல கையெழுத்திடுறாங்க? சரி, நானும் தமிழ் மீடியத்துல படிச்சேன். கனிமொழி எந்த மீடியத்துல படிச்சாங்க? எந்த கல்லூரியில படிச்சாங்க? எந்த பள்ளியில படிச்சாங்க? ஆக தமிழின தலைவர் என்று சொல்லிக் கொள்வர் அரசாங்க பள்ளியில தமிழ் பள்ளியில படிக்க வச்சிருக்கணும் இல்ல. ஆக அவர்கள் பேசுவது எல்லாமே அரசியல், எல்லாமே தவறான அரசியல். தமிழகத்துல ஹிந்தி வேண்டான்றாங்க. அப்போ அண்ணன் ஸ்டாலின் கேள்வி கேட்கிறாரு, தனியார் பள்ளிகளில் ஹிந்தி படிக்க கூடாது, அரசாங்க பள்ளிகளில் இருக்க மாதிரி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. ஆக மொழியை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட வழக்காடு மன்றத்தில் தமிழ் இருக்கணும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா இன்றைய சூழ்நிலையில இவர்கள் ஆட்சி செய்யும் போது அதற்கான ஏற்பாடு செய்தார்களா என்பதுதான் எனது கேள்வியாக இருக்கிறது. அதனால ஸ்டாலின் கேள்வி கேட்டுட்டே இருக்கட்டும், அவரோட சாதனைகளை சொல்லட்டும். தென் சென்னையை போய் பார்த்தாலே எவ்வளவு திராவிட மாடல் தோல்வி அடைந்த மாடல். ஏன்னா எல்லா இடங்களும் குப்பை, தூர்வாராத கால்வாய்கள், அடைபட்டு கிடக்கின்ற சாக்கடைகள், இங்க வாகன நெரிசல், இப்படிப்பட்ட ஒரு சென்னையை வைத்துக் கொண்டு திராவிட மாடலை பற்றி பேசுகிறார்கள். நீங்களே ஒரு கேமரா எடுத்து சுற்று வாங்க எப்படி சென்னை மோசமாக இருக்கிறது. அதனால் மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். வெள்ளம் இல்லாத ஒரு சொட்டு தண்ணீர் கூட வெள்ளமாக வராது சென்னையை படைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பிரதமர் பல முறை தமிழகத்துக்கு வந்தாலும் வாக்கு வாங்க முடியும் இல்ல. ஏன் அவர் இப்ப கவலைப்படுறாருன்னு நான் கேக்குறேன். பிரதமர் வருவது அவருக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லைன்னா மறுபடியும் ஏன் அதை பேசுறேன்? நோட்டாக்கெல்லாம் நாங்க கீழெல்லாம் வாங்க மாட்டோம். அவங்களுக்கு போட்டியா தான் இருக்கிறோம். அதனால இன்றைய காலகட்டத்தில் என்னை பொறுத்த மட்டும் அதிமுக சொல்றாங்க இவங்களுக்கு பூத் ஆள் இல்ல அப்படின்னு. 1000 ஓட்டு இருந்ததுன்னா 1000 ஓட்டுல வாக்காளர்கள் எங்களுக்கு கூட இருக்கிறாங்க. பூத் ஏஜென்ட் எங்களுக்கு வேண்டிய அளவு இருக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் அதை பத்தி கவலைப்பட வேணாம். எங்க கூட ஏன் கூட்டணி வச்சாங்க? அப்புறம் 2 கட்சியுமே எங்க கூட கூட்டணி வச்சாங்கல்ல, பலமே இல்லைன்னா ஏன் கூட்டணி வச்சாங்க? அதனால அரசியல் பேசுகிறார்கள், முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக